தந்தை ஜராசந்த மகாராஜாவை வணங்குகிறேன். எனது அருமை புதல்விகள் எப்போது வந்தீர்கள்? வெகு நாட்கள் மகதையில் இருந்துவிட்டு மதுராபுரிக்கு சென்ற நீங்கள் இருவரும் உடனே திரும்பி வர காரணம் என்ன? எனது புதல்விகளின் கண்களில் ஏன் கலக்கம்? கூறுங்கள், என்னிடம் கூற ஏதேனும் உள்ளதா? எனது உயிரினும் மேலான புதல்விகளே, எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கவும் எதிர்த்து போராடவும் உங்கள் தந்தையால் முடியும் என்று தாங்கள் அறிவீர்கள். உங்கள் மனதை வேதனைப்படுத்தும் விஷயம் என்ன? தந்தையிடம் கூறுங்கள். வாருங்கள். கம்ச மகாராஜன் அனுப்பி வைத்த சக்திசாலிகளான பல அசுரர்களும் கொல்லப்பட்டு விட்டனர். மாடுகளை மேய்க்கும் ஏதோ ஒரு சிறிய பாலகன்தான் அவர்களை எல்லாம் அழித்திருக்கிறான். இதுதான் அரண்மனையில் அறிந்த செய்தி. அப்பொழுது முதல் மகாராஜா அந்த பாலகனை நினைத்து மிகவும் பயந்து போயிருக்கிறார். தந்தையே, ஒரு சாதாரண கோழையிடம் இருக்கக்கூடிய பயத்தால் செய்யும் செயல்களை தான் மகாராஜன் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். உண்மைதான் தந்தையே. தெய்வேந்திரனையே வென்ற ஒரு தைரியசாலியான அதிசக்திசாலியுமான அந்த கம்சராஜன் இல்லை இன்று மதுராபுரியில் உள்ளவர். இரவு நேரங்களில் கெட்ட கனவுகள் கண்டு எழுந்து விட்டால் அதன் பின் மகாராஜா உறக்கம் கொள்வதில்லை. அவ்வளவு பயம் அவருக்கு. தந்தையே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மன நிம்மதி என்பதே இல்லை. என்ன கூறுகிறீர்கள் புதல்விகளே? மதுராபுரி அரசனை பற்றி நீங்கள் கூறும் அனைத்தையும் கேட்டு நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். மகா சக்திசாலியான மகாராஜனை நடுங்கச் செய்வது ஒரு மாயாவி பாலகனா? அப்படியானால் அவன் பாலகனாக இருக்க முடியாது. பாலகனின் உருவம் கொண்டுள்ள இளைஞனாகத்தான் இருப்பான். ஏதாவது அற்புத சக்தி உள்ள தெய்வத்தை பூஜித்து தனக்குள் அபார சக்தியை பெற்றிருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனானாலும் நீங்கள் சிறிதும் பயம் கொள்ள தேவையில்லை. இந்த ஜராசந்தன் உயிரோடு இருக்கும் வரை. புரிந்ததா என் குழந்தைகளுக்கு? என் அருமை புதல்விகளே, இந்த தந்தையின் மிக அற்புத சக்தி என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அற்புத சக்தியுள்ள ஒரு துஷ்ட தேவதை தானமாக தந்த உயிர்தான் இப்போதும் என்னுடைய உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவதையின் சக்திதான் இந்த ஜராசந்தனின் உயிரில் கலந்துள்ளது. அந்த சக்தியின் ஒரு சிறு அசைவு போதும் தங்களது கணவனின் தூக்கத்தை கெடுக்கும் சிறு பாலகனை சாம்பலாக்குவதற்கு. புதல்விகளே, கம்சராஜனை பயத்திலிருந்து காப்பாற்ற இந்த ஜராசந்தன் உடனடியாக அங்கு வந்துவிட்டால் அது கம்சராஜனை மேலும் அவமானத்திற்குள்ளாக்கும். நேரம் வரும் பொழுது என்னுடைய சக்தி கம்சராஜனுக்காக செயல்படும். கூறுங்கள், தங்கள் இருவருடைய வேண்டுகோளும் தான் என்ன? ராஜகுரு, எங்களின் தந்தையின் அற்புதமான கதையை நாங்கள் தங்களிடமிருந்து அறிய வேண்டும். குமாரிகளே, கூறுகிறேன், நீங்கள் அதை அறிய வேண்டும். அப்படியானால் மட்டுமே நீங்கள் பயத்திலிருந்து வெளிவர முடியும். ஜராசந்த மகாராஜாவினுடைய பிறந்த கதை மிக அற்புதமானதும் விசேஷமுள்ளதுமாகும். மகதையில் அதிகபட்சமுள்ள முதியவர்களுக்கும் அந்த கதை தெரிந்ததுதான். உங்கள் தந்தையின் கதை இன்னமும் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நான் கூறுகிறேன். ஜராசந்த மகாராஜனின் தந்தையும் உங்கள் பாட்டனாருமான மகதை மன்னன் பிருகத்ரகன். பிருகத்ரகன் காசியை ஆண்ட மன்னருக்கு பிறந்த இரட்டை பிறவிகளான புதல்விகளை திருமணம் செய்து கொண்டார். தன் மனைவியர்களுடன்
நல்வாழ்வு வாழ்ந்து வந்தபோது அவர்களுக்கும் உண்டானது சில குழப்பங்கள். ராணிகள் இருவரும் அமருங்கள். பிரியமான மனைவிகளே, நீங்கள் ஏன் சோகமாக உள்ளீர்கள்? பல நாட்களாக நாங்கள் கவனித்து வருகிறோம். தங்களுக்கு ஏதோ மனக்குழப்பம் இருக்கிறது. ஏதோ ஒரு மனவேதனை தங்கள் மனதை வாட்டுகிறது. மகதை சாம்ராஜ்யத்தில் அப்படி என்ன மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது மகாராஜா? அரசாங்க விஷயங்கள் ஒன்றுமில்லை. பின் தங்கள் வேதனையின் காரணம்தான் என்ன? உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். உங்கள் இருவரின் துக்கம்தான் என்னுடையதும். அடுத்ததாக எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற சிந்தனை மட்டும்தான் என்னை துன்பத்திற்குள்ளாக்குகிறது. எல்லாம் விதியின் விளையாட்டு என்று நினைத்து நிம்மதியாக இருங்கள் என்று நீங்கள் தானே கூறினீர்கள். பிறகு ஏன் இந்த குழப்பம்? சத்தியம், நீதி, நேர்மை, பிரஜைகளின் நலன் இவை எல்லாவற்றையும் கடைபிடித்துதான் நான் இதுவரை ஆட்சி செய்திருக்கிறேன். அதர்மமோ அநீதியோ அநியாயமோ ஒன்றும் என் தரப்பில் நேர்ந்ததில்லை. மகாதேவ பூஜையும் பிரார்த்தனையையும் நான் இதுவரை தொடர்ந்து செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு வாரிசு உண்டாகாமல் இருப்பது ஏன்? மகதை ராஜவம்சம் நம்முடன் முடிந்து விடுமோ? எனக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கேனும் ஒரு ஆண்மகன் இருந்திருக்கலாம் என்று பலமுறை ஆசைப்பட்டதுண்டு. இரட்டை சகோதரிகளாகிய எங்களில் ஒருவருக்காவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லையே என்று தாங்க முடியாத மனவேதனை எங்களின் உறக்கத்தையும் கெடுக்கின்றது மகாராஜா. இப்படிப்பட்ட துக்கத்தின் காரணம் எங்கள் முற்பிறவின் பாவமாக இருக்கலாம். மகாராஜா, சகோதரிகளாகிய நாங்கள் கூடி ஆலோசித்து ஒரு தீர்மானம் எடுத்துள்ளோம். எங்களுக்கு அதில் பரிபூரண சம்மதம் உள்ளது. என்ன அது?